பன்னீர் தவா ஃப்ரை தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்புறம் அது கூடவே 1 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக கரம் மசாலா ரொம்ப போட்டுறாதீங்க, ஸ்மெல் அப்புறம் அதிகமாக இருக்கும். சிக்கன் மட்டன்னா தெரியாது. அப்புறம் சிக்கன் மசாலா கொஞ்சம், அப்புறம் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சமாக தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் போல் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக ஒரு பாதி லெமன் எடுத்து புழிஞ்சிக்கலாம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இது கூட கொஞ்சமாக கஸ்தூரி மெத்தி இல்லைன்னா மல்லித்தழை இருந்துச்சுனாலும் குட்டியாக கட் பண்ணி போட்டு அதையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பன்னீர் எடுத்து அதையும் உங்களுக்கு தேவையான எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓரளவு மீடியம் சைஸாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் தவா ஃப்ரைக்கு நல்லாயிருக்கும், அப்படியே சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த சைஸ் போதும். இப்போ அதை அப்படியே அந்த மசாலாவில் போட்டு நல்லா புரட்டி எடுத்துக்கலாம். இது கூட உங்களுக்கு ஃப்ளேவருக்கு வேணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எனக்கு அது பிடிக்காதுன்னு பண்ணலை. நான்வெஜ்ஜுக்கு சேர்த்தா நல்லாயிருக்கும், வெஜிடேரியனில் சேர்க்கும் போது அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும், அதனால நான் சேர்க்கலை. இதை நல்லா பரட்டி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற விட்டுறலாம், தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ஒரு ஓரமாக ஊறட்டும். இப்போ ஒரு அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சு நல்லா சூடாகட்டும். இரும்பு தோசைக்கல் தான் வச்சுருக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க பன்னீர் ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இந்த மாதிரி எல்லா பன்னீரையும் எடுத்து வச்சுருங்க. இப்போ பன்னீர் ஒரு சைடு நல்லா வெந்துருச்சு. அதோட ஸ்மெல் வரும்போதே உங்களுக்கு தெரியும், நல்லா மசாலா கரிஞ்சு ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். அப்போவே உங்களுக்கு தெரியும். நீங்கள் அப்புறம் அடுத்த சைடு அதை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் திருப்பி போட்டு அதுவும் நல்லா வெந்து ஸ்மெல் வர வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் ஆகும். அவ்வளோதான், நல்லா வேக விட்டுடலாம். இப்போது 2 சைடும் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை அடுப்புலேருந்து எடுத்துடலாம். இதை அப்படியே வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், இல்லை ஏதாவது வெரைட்டி ரைஸ் கூட சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதை ப்ரெட் கூட வச்சு சாப்பிட போகிறேன். சாண்ட்விச் மாதிரி சிம்பிளாக பண்ணி சாப்பிட போகிறேன். சூப்பரான பன்னீர் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பன்னீர் சாண்ட்விச்சாக மாற்றிடலாம். அதுக்கு ப்ரெட்டை நல்லா பட்டர் போட்டு டோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக சாஸ் கடையில் வாங்கினது தான், தந்தூரி சாஸ் வாங்கியிருக்கேன். அதையும் ப்ரெட்டுக்கு ஸ்ப்ரெட்டாக யூஸ் பண்ணி 2 சைடும் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இப்போ இது உள்ள பண்ணி வச்சுருக்க பன்னீர் எடுத்து ஸ்டஃபிங்காக யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட என்கிட்ட க்ரீன் ஆலிவ்ஸ் கொஞ்சம் இருந்தது, அதையும் கொஞ்சமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வேறு வெஜிடபிள்ஸ் ஏதாவது ஆனியன் கேப்சிகம் இந்த மாதிரி பிடிக்குன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மயோனைஸ் ஆட் பண்ணி மேலே இன்னொரு ப்ரெட் ஸ்லைஸை மூடியாச்சு. அவ்வளோதான், பன்னீர் சாண்ட்விச் ரெடி.